ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நல்ல நாளுக்காக, உம்முடைய ஓய்வு நாளுக்காக, உம்முடைய பரிசுத்த நாளுக்காக, உம்முடைய ஆராதனைக்குரிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆண்டவர் என்றென்றும் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசுகிற தேவன். ஆம் தகப்பனே, இன்றும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக, எங்களை சீர்திருத்தும்படியாக, எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக, எங்களை பலப்படுத்தும்படியாக, எங்கள் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் முதலாவது அறிவித்துக் கொள்ளுகிறோம். நான் இந்த திருச்சபைக்கு புதியவன் அல்ல. அநேகர் எங்களை அறிந்திருக்கக்கூடும். எனக்கும் அநேகரை தெரியும். இந்த திருச்சபை ஆரம்பித்து 2 முறை நான் கடந்து வந்திருக்கிறேன். அதில் ஒரு முறை மங்கள வாக்கு திருநாள் ரெவரண்ட் சர்க்குணம் ஆயர் இருக்கும் பொழுது, 2வது ரெவரண்ட் நத்தானியல் ஆயர் இருக்கும் பொழுது அசனம். இப்பொழுது ரெவரண்ட் ஜோஷ்வா ஆயர். கடந்த நாட்களிலே அவர் கோவை திருமண்டலத்தில் என்ஜிஓ காலனியில் அவரோடு இணைந்து நாங்கள் ஊழியம் செய்தோம். எங்களுக்கு குறிப்பாக எனக்கு மிகுந்த ஆதரவாக இருந்தவர் சச் அ டேலண்டட் ரெவரண்ட். யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கடவுளை தவிர பயப்பட மாட்டார். அவருக்காக, ஐயரம்மாவுக்காக நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். பிரைஸ் அண்ட் வர்ஷிப், துதி ஆராதனை. எனக்கு தெரியாது இன்றைக்கி துதி ஆராதனை என்று. பொதுவாக 4வது வாரம் எல்லா திருச்சபையிலும் துதி ஆராதனை இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் துதி ஆராதனை இருக்குமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளிலே நல்ல நல்ல பாடல்களை, துதியின் சத்தத்தை, துதியை பாடல்களாக அருமையான ஆயரம்மா அண்ட் ஆயர் எல்லோரும் இணைந்து நன்றாக பாடினார்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அவர்களுக்காக கர்த்தரை நான் அதிகமாய் துதிக்கிறேன். என்னை குறித்து அநேகம் சொல்லலாம். அநேகருக்கு என்ன தெரியும். அந்த சத்தியமங்கலம் ஒன்றாக இருக்கும்போதே பலமுறை பல கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறேன். இருந்தாலும் 1-2 வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டு நாம் சத்தியத்திற்குள்ளே கடந்து போவது நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு பாரம்பரிய இந்து குடும்பத்திலிருந்து புறப்பட்டு வந்தவன். 2005ஆம் வருடம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். 2008ஆம் வருடம் முழு நேர ஊழியத்திற்கு என்னை ஒப்புக் கொடுத்தவன். தென்னிந்திய திருச்சபையிலே எல்லா திருமண்டலங்களுக்கும் கடந்து போகிற ஒரு பாக்கியம். என் மனைவி மாத்திரமே ஒரு கிறிஸ்துவ பெண். எனக்கு ஒரு மகள், ஒரு மகன். போத் ஆர் ஹைலி குவாலிஃபைடு. அதில் மகள் என்னோடு கூட பல இடங்களில் ஊழியத்திற்கு வருவார்கள். என்னுடைய தகப்பனார் ஒரு மாவட்டத்தின் கல்வி அதிகாரி, டிஓ. டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் டிஓவுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு. எங்களையெல்லாம் நல்லா படிக்க வச்சார். நல்லா வளர்ந்தோம். பேர்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு திருப்பூர் பட்டணத்தில் ஒரு பெரிய தொழிலதிபராய் இருந்தவன்.
கோடிக்கணக்கில் செக்கில் கையெழுத்து போட்டிருப்பேன். அப்படியெல்லாம் அதெல்லாம் விட இப்போது உங்கள் முன்பாக நின்று பேசுவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் விளங்கிக் கொள்வது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. எப்படி இவ்வளவு சீக்கிரம், இவ்வளவு திருமண்டலம், இவ்வளவு பேராயர், இவ்வளவு ஆயர் என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்குறேன். எல்லாமே எனக்கு ஆச்சரியமாய் தெரிகிறது. பிரியமானவர்களே, என்னுடைய பெரிய தகப்பனார் ஒரு மாவட்டத்தின் ஒரு திரையுலகிலே டைரக்டர் ஸ்ரீதர். அதை நான் சொல்கிறதே இல்லை. டைரக்டர் ஸ்ரீதர் என்னுடைய பெரியப்பான்னு சொன்னால் சில ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்க, சில விசுவாசிகள், ஸ்ரீதரா எனக்கு நல்லா தெரியும், நான் எவ்வளோ சத்தியம் பேசியிருப்பேன், எவ்வளோ வசனங்களை பேசியிருப்பேன், அதை விட்டுருவாங்க. அதனால இதை நான் சொல்வது இல்லை. அதனால் நானும் சினிமா உலகத்துக்கு போனேன். சினிமா வாசல் அடைக்கப்பட்டது. பிறகுதான் தொழிலுக்கு வந்தேன். அதன் பிறகு முழு நேர ஊழியத்திற்கு கடந்து வந்தேன். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருக்கு ஆராதனை. அவங்க எனக்கு சொல்லலை இன்னைக்கு துதி ஆராதனை, யாருக்குமே எனக்கே தெரியாது. கர்த்தருக்கு ஆராதனை. இந்த ஆராதனை இது ஒரு பெரிய செய்தி. என்ன கேட்டால் இட்ஸ் அ பைபிள் லெசன், ஒரு வேத பாடம். ஒரு சின்ன நேரத்தில் இதெல்லாம் பேச முடியுமா? இதை ஆராதனையை முழுசாக விளங்கி கொள்ள முடியுமா? காலங்காலமாய் நாம் முற்பிதாக்கள் காலத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் ஆராதனைனா என்ன? ஆராதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆராதனையிலே நாம் கை கொள்ள வேண்டியது எது? ஒரு ட்ரெடிஷன், ஒரு பாரம்பரியத்தையே பின்பற்றி வருகிறோம். வேதத்திலே இயேசு கற்றுக் கொடுத்த ஆராதனை என்ன? இயேசு கற்றுக் கொடுத்த ஆராதனையிலிருந்தே ஆரம்பம் செய்யலாம். நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் படிக்க விட மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் வேதத்தை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன். நானும் எந்த குறிப்பும் இல்லை என்கிட்ட. இன்று நாம் வாசித்த வேத பகுதி மத்தேயு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மலையின் மேல் நிற்க வைத்து ராஜ்யத்தின் மகிமையை காண்பித்தார். 8வது வசனம். 9வது வசனத்திலே அந்த சாத்தான், அந்த பிசாசு சொல்லுகிறான், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தருகிறேன். அதற்கு ஆண்டவருடைய வாய்மொழி, அப்பாலை போ சாத்தானே, தேவன் ஒருவரையே பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. எத்தனை பேர் ஆண்டவரை பணிந்து ஆராதனை செய்கிறீர்கள்? ஒய்யாரமாக உட்கார்ந்திருக்கிறோம். இன்று துதி ஆராதனை என்பதனால் கொஞ்ச நேரம் நின்றோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் நம் கற்றுக் கொடுத்த ஆராதனை, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவரையே பணிந்து கொள். இந்த ஒரு வார்த்தை தாங்க. இந்த பணிந்துன்ற வார்த்தையை இப்போ கம்ப்யூட்டரில் எப்படி தனியாக எடுத்துடுறோம், அந்த மாதிரி எடுத்து இதை தான் கவனிக்க போகிறோம். அதற்கு முன் ஆராதனையை குறித்த சில வெளிப்பாடுகள், தட் இஸ் ரெவல்யூஷன். காலங்காலமாக நாம் ஆராதிக்கிறோம். இது இந்த நாளுக்காக மாத்திரமல்ல. இந்த வேத பாடம், இந்த செய்தி முற்பிதாக்கள் காலத்திலிருந்து ஆராதித்து வருகிற நமக்கு இந்த ஆராதனுடைய தொகுப்பு, பொறுப்பு, அந்த பொருள், ஆண்டவர் நம் கற்றுக் கொடுத்த ஆராதனை முக்கியம், நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும்.
கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை என்று வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது, வேற யாருக்கும் பங்கு போட்டும் தரக்கூடாது. இயேசு ஒருவருக்கே ஆராதனை. திருப்புங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்த்து, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அஸ்தரோத்துக்கள் அந்நிய தேவர்களை நடுவில் இருந்து விலக்கி உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்றால் பெலிஸ்தரின் கையில் இருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். ஏன் ஆராதனைக்கு கலந்து கொள்ள முடியல? ஒரு வாரம் வரோம், ஒரு வாரம் விட்டுறோம். எதனால் இந்த அடிமைத்தனம் வருது நமக்கு? இந்த அடிமைத்தனம் ஏன் வருகிறது? சாமுவேல் தீர்க்கமாய் சொன்ன வார்த்தை, முழு இருதயத்தோடு நீங்கள் தேவனிடத்தில் திரும்பல. அந்நிய தேவர்கள், அஸ்தரோத்துக்கள், அழகா சொல்லிடுறேனே, விக்கிரகங்கள். நீங்க விக்கிரக கோயிலுக்கு போறீங்கன்னு நான் சொல்லல. அந்த விக்கிரகத்தை விட்டு, அந்நிய தேவர்கள், அஸ்தரோத்துக்களை விட்டு விலகு. உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேரா. எவ்வளவு நேரம்? மேக்சிமம் சர்ச்சில் இருந்தால் 2 hours இருப்போமா? அதில் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக நம்ம செலவு பண்றோம்? உங்கள் இருதயத்தின் நினைவுகள், உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தால் பெலிஸ்தரின் கையில் இருந்து உங்கள் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த அடிமைத்தனம் போயிடும். ஆராதனைனா என்னம்மா? ஒரே ஒரு பகுதியில் தான் அது எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் மோசேவுக்கு கற்றுக் கொடுத்தார், மோசே உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் வாசித்த வேத பகுதி எக்ஸோடஸ், யாத்ராகமம் புஸ்தகம், யாத்ராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 1-2. தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே இவர்களை கொண்டு போகும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். நான் உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்க போறேன். அந்த தேசத்தில் பரலோகத்தில் நிஜமான ஒரு ஆராதனை நடக்க போகுது. அதுக்கு இந்த ஆராதனைக்கு உங்களை பழக்கி கொண்டு இருக்கிற ஒரு ரிஹர்சல். இங்கேயே நீங்க கூடி வர, நாங்க எப்படி கூடுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்க போகிற தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க, அம்மா எங்க போறோம்? ஆராதனைக்கு போறோம். திருப்பி கேட்டாங்கன்னா, ஆராதனைனா என்னம்மா? ஆராதனை ஆராதனைன்னு சொல்றீங்களே, என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? இல்லை என்ன சொல்ல போறீங்க? பைபிள் கற்றுக் கொடுக்குது பாருங்க. 26வது வசனத்தில், 27வது வசனத்தில், இது பஸ்காவாகிய பலி. எகிப்தியரை அதம் பண்ணி, எகிப்தின் வீடுகளிலிருந்து தப்ப பண்ணி, வேதம் சொல்லுது, அங்கேயே அவர்கள் பணிந்து கொண்டார்கள். மறுபடியும் அந்த வார்த்தையை பார்க்கிறோம். ஆராதனை என்பது பஸ்கா பலியாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பணிந்து நம்மை ஒப்புக் கொடுப்பது ஆராதனை. வந்தவுடனே சர்ச் உள்ள நுழைஞ்சவுடனே பைபிளை வச்சுட்டு உடனே என்ன செய்றீங்க? முழங்கால் படி போட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை தியானம் பண்றீங்க. அதான் பஸ்கா பலியாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியிடப்பட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பைபிள் சொல்லுது, அங்கேயே அவர்கள் பணிந்து கொண்டார்கள். இதுதான் ஆராதனை. ஆராதனையில் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும், நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? காலங்காலமாக இந்த ஆங்கிலிக்கன் சர்ச், மற்ற எல்லா சர்ச்லேயும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 95 நிச்சயம் வாசிப்பாங்க, இல்லைன்னா 100 வாசிப்பாங்க. 95ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்திலே, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். தாவீது அன்போடு அழைக்கிறான் திருச்சபையை.
நம்மை உண்டாக்கினவர் அல்லவா, நம்மை சிருஷ்டித்தவர் அல்லவா, நம்ம கிருபை வைத்தவர் அல்லவா, நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர் அல்லவா, அந்த தேவனுக்கு பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். இங்கே ஒரு பணிந்து, வேதத்திலே இந்த பணிந்து, இந்த பணிவு, தாழ்மை, கிறிஸ்துவை பணிந்து கொண்டால் என்ன ஆசீர்வாதம். அதுதான் இன்றைய செய்தி. இந்த பணிந்துன்ற வார்த்தை முதலே சொல்லிட்டேன், வேதத்திலே அது குறிப்பாய் புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையை வைத்து ஒரு செய்தியை அமைப்பது அது எனக்கு பிரியமாக இருக்கிறது. கன்கடன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், இல்லை என்கிட்ட உண்மையிலே சொல்கிறேன் இல்லை. இப்போ யார் கன்கடன்ஸ் வச்சுருக்கா? எல்லாமே கம்ப்யூட்டர். இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். தேவன் ஒருவரையே பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். கிறிஸ்துவை பணிந்தால் என்ன ஆசீர்வாதம். திருப்புங்கள் மத்தேயு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள் எல்லாம் ஒரு நட்சத்திரம் வழி நடத்துது. அங்கே அவர்கள் வருகிறார்கள். ஒரு வழி நடத்துதல் நட்சத்திரம். அந்த வழியை போயிருக்கலான்னு அவங்க போகல. அவங்க நேராக ஏரோது ராஜா வீட்டுக்கு போயிட்டு இந்த 2வது வசனம் சொல்லுது, அவர்கள் அங்கே அவரை பணிந்து கொள்ள நாங்கள் போகிறோம். கேட்குறாரு, யார் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர்? நீங்கள் சொல்கிறீங்க நான் தானே ராஜா யூதருக்கு, இதுவும் எனக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறாரா? இல்லை, எங்களை ஒரு நட்சத்திரம் வழி நடத்தியது. ஒரு ராஜா என்பதனால் ராஜா வீட்டில் பிறந்திருப்பார் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் செய்தி, கிறிஸ்மஸ் டைம் தான் இந்த சாப்டரே டச் பண்ணுவோம். அதோடு அடுத்த வருஷம்தான் ஒரு கிறிஸ்மஸ்க்கு இந்த 2nd சாப்டர் நம்ம டச் பண்ணோம்னா அடுத்தது கிறிஸ்மஸ்க்கு தான் இந்த பிறப்பின் நாளை சிந்திப்போம். அங்கே சாஸ்திரிகள், வைஸ்மேன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவர்கள் இந்த சாஸ்திரிகள். இந்த சாஸ்திரிகள் அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு நட்சத்திரம், அது ஒரு வெளிப்பாடு. வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள், பல நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டிருந்தது. அதில் ஒரு நட்சத்திரம் மாத்திரம் அவர்கள் நடந்தால் அதுவும் கூட நடந்து வந்து அது வழிநடத்தும் நட்சத்திரமாக இருந்தது. அதன்படியாக யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார், அது உங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறார் என்று நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம். முதல் பாயிண்ட். சாஸ்திரிகள் எதுக்கு வராங்க? இயேசுவை ஆராதிக்க வராங்க. அவங்களுக்கு தெரியல, அந்த நட்சத்திரத்தின் வழியாக போயிருக்கணும். சாஸ்திரம் வேற சொல்றோம், நம்ம பெரிய ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்றோம். ஏன் அந்த நட்சத்திரத்தை விட்டாங்க? ஏன் ஏரோது ராஜா வீட்டுக்குள்ள போனாங்க? அவங்க ஞானம், ஒரு ராஜா வீட்டில் தான் பிறந்திருப்பார் என்பது அவங்க ஞானம். ஆனால் அந்த ராஜாவுக்கு ஷாக், நான் தானே யூதருக்கு ராஜா, எனக்கு மேல் ஒரு ராஜாவா? கூப்பிடுங்கள் பிரதானிகளை, கூப்பிடுங்கள் மந்திரிமார்களை, உடனே கண்டுபிடித்து சொல்லுங்கள் யார் அந்த ராஜா. ஒருவராலும் முடியவில்லை. உடனே ஒரு ஆணையை ஏற்படுத்தினார். 2 வயது குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு போடுங்க. பாருங்க, இந்த சாஸ்திரிகள் செய்த ஒரு சின்ன தவறு. 2 வயது குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டது. வேதம் சொல்லவில்லை, வரலாறு சொல்லுகிறது. 2 வயது குழந்தைகள் அத்தனை பேரையும் கொல்லும்படி ஒரு ஆணை. மறுபடியும் 8வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளையை குறித்து திட்டமாய் அறிந்து வந்து என்னிடத்தில் சொல்லுங்க, நான் கூட அவர் பணிந்து கொள்ளுகிறேன். ராஜாவும் சொல்றான், நான் பணிந்து கொள்ளுகிறேன். சாஸ்திரியின் கிட்ட 3 கற்றுக்கொள்ளுங்கள். 1, இயேசுவை தேடினார்கள். 2வது, இயேசுவை பணிந்தார்கள். 3வது, இயேசுவுக்காக கொடுத்தார்கள். இந்த 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்தார்கள். தூப வர்க்கத்தை, வெள்ளை பழத்தை, பொன்னை காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு கிட்ட வரும்போது வெறுங்கையோடு வரக்கூடாது. உங்களால் முடிந்த காணிக்கையை நீங்கள் அர்ப்பணிக்கணும்.
உபாகம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆம், நீ பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரும்போது வெறுங்கையோடு கூட வராமல் அவனவன் தகுதிக்கேற்றபடி காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். உங்கள் தகுதி என்ன? எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்? அந்த தகுதிக்கேற்றபடி இயேசுவை பார்க்க வந்தவங்க, இயேசுனுடைய பிரசன்னத்தை உணர வந்தவங்க, இயேசுனுடைய சத்தியத்தை கேட்க வந்தவங்க, இந்த ஆராதனைக்கு வந்தவங்க அவருடைய தகுதிக்கேற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். அந்த காணிக்கை எவ்வளவு தாழ்மையாக கொடுத்தாங்க. 3 வித காணிக்கை. பொன்னை கொடுத்தார்கள், வெள்ளைப்பழத்தை கொடுத்தார்கள், தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள், அதை பணிந்து தாழ்மையாய் கொடுத்தார்கள். இந்த ஒரு வேத பகுதியிலேயே 3 முறை வருது, பணிந்து பணிந்து பணிந்து. வேதத்தில் ஒரு முறை வந்தாலே அதனுடைய வெளிப்பாடோ இல்லை அதனுடைய உயர்வோ மிக அதிகமானது. வெரி சிம்பிள். இயேசுவை பணிந்தால் என்ன ஆசீர்வாதம்? முதலாவது ஆசீர்வாதம் ஆரோக்கியம். ஏன்னா இன்றைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பலவீனமாய், வியாதியாய், ஏதோ ஒன்று தடுக்குது. நம்முடைய பலவீனத்தை நம்மால் மறைக்க முடியவில்லை. நிச்சயமாக அந்த ஆரோக்கியம் வேணும். நாம் என்ன செய்யணும்? திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள். ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறோம். இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்த பிறகு திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி போனார்கள். ஒரு குஷ்டரோகி அவருக்கு முன்பதாக வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். உடனே ஆண்டவர் சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அந்த கணம் அவன் சுத்திகரிக்கப்பட்டான், சொஸ்தமானான், ஆரோக்கியமானான். அவனுடைய தொழுநோய், அந்த 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 குஷ்டரோகம் மாறிவிட்டது. நல்லா கவனித்து பாருங்கள். இயேசு ஜெபத்தை முடித்து கொண்டு மலையிலிருந்து இறங்கி வரார். தத்ரூபமா குஷ்டரோகி, துர்நாற்ற வியாதி பிடித்த ஒரு மனிதன். எல்லாரோடையும் இருக்க முடியாது அவனால். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருப்பான். அவனை புறம்பே தள்ளிவிடுவார்கள். அந்த மனிதன் இயேசு வருவதை பார்த்துவிட்டு நேராக போய் அவருடைய காலில் விழுந்துட்டான். அவரை பணிந்து கொண்டு ஒரே ஒரு தேவ சித்தத்தை கேட்டார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை தொடுங்க. தேவ சித்தத்தின்படி என்னை தொடுங்க ஆண்டவரே. ஏன் இந்த வியாதி வந்தது நான் கேட்கல. எல்லோரும் என்னை விட்டு ஒதுங்கி போகிறார்கள் என்று கேட்கல. எல்லோரும் என்னை விலக்கி வைத்து விட்டார்கள் நான் கேட்கல. என்னை தொடுவது உமக்கு சித்தமா? என்னை தொட முடியுமா? ஆண்டவர் உடனே சொன்னார். அவன் வியாதியை பார்க்கல, அவன் செய்த காரியத்தை பார்த்தார். அவன் அவரை பணிந்து கொண்டதை பார்த்தார். அந்த பணிந்து கொண்ட உடனே எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா. உடனே அவன் சுத்தமானான். பைபிள் சொல்லுது. நாளைக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லலை, அடுத்த வாரம் தான் பண்ணுவேன்னு சொல்லலை. பிரியமானவர்களே, முதலாவது நாம் இயேசுவை பணிந்து கொண்டால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் ஆரோக்கியம். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, திருப்புங்கள். மத்தேயு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். பெண்கள் ஐக்கியம் ரொம்ப கவனமாக இந்த வேத பகுதியை கவனிக்கணும். அநேக பெண்கள் ஐக்கியத்திலே மதுரை டைஸு, நம்ம டைஸில் கோயம்புத்தூர்லேயே, ஏன் இங்கேயே பேசியிருக்கேன் அநேக பெண்கள் ஐக்கிய இதில் பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே ஒரு கானானிய ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். அந்த பெண் எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டார். யார் அந்த பெண்? இயேசுவை அறிந்த பெண் அல்ல, இயேசுவின் கோத்திரத்தில் வந்த ஒரு பெண் அல்ல, ஒரு கானானிய ஸ்திரீ, இயேசுவை கேள்விப்பட்ட ஒரு பெண். அந்த பெண்ணை குறித்து வேதம் சொல்றது பிரமிக்க வைக்கிறது. பெண்கள் ஐக்கியத்திலே அவளை குறித்து இயேசு பாராட்டின அந்த பாராட்டுதல் பிரமிக்க வைக்கிறது. வேத புஸ்தகம் 21வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்கள். 21வது வசனம், சீதோன் பட்டணத்தில் ஒரு திசையில் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்தில் ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்து, என் மகள் பிசாசின் வேதனையினால் அவஸ்தைப்படுகிறாள்,
ஆண்டவர்கிட்ட முறையிடுறார். என் மகள் அலைக்கழிக்கப்படுகிறாள், பிசாசின் வேதனை சகிக்க முடியல, அவருடைய வேதனையை சகிக்க முடியல ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் அடுத்த வசனம் கூட அப்படியே நின்றுட்டார். பிரதியுத்திரமா ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எதுவுமே பேசலை. அந்த பெண் சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறாள், கதறிக்கொண்டு இருக்கிறாள், அழுது கொண்டு இருக்கிறாள், கூப்பிட்டு 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 ஆண்டவரே என் மகளை பாருங்க, அந்த வேதனையை பாருங்க ஆண்டவரிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கிறாள். இயேசு பேசாமல் இருந்து விட்டார். நீங்க கேட்கலாம், மற்றவங்க கேட்கலாம், உங்கள் ஆண்டவர் என்ன கல் நெஞ்சக்காரரோ? இந்த பெண் எப்படியாய் கதறுகிறாள்? பற்றாக்குறைக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் வந்து அவளை அனுப்பிவிடும், ஓயாமல் நம்ம இடத்துல வந்து கொண்டு இருக்கிறாள், கதறி கொண்டு இருக்கிறாள், கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப கூட ஆண்டவர் அப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு 24வது வசனத்தில், நம்மெல்லாம் மந்தையில் சேர்க்கப்பட்ட ஆடுகள். காணாமல் போன ஆடுகள் ஒரு ஆடுகள் இருக்கு. இன்னைக்கு விட்டுருங்க, எல்லாமே லீவ், அதனால நிறைய சர்ச் காலியாக இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தையில் சேர்க்கப்பட்ட ஆடுகளுக்கும் காணாமல் போன ஆடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மந்தையில் சேர்க்கப்பட்ட ஆடுகள் எப்பொழுதும் மந்தையில் இருப்பார்கள். காணாமல் போன ஆடுகள் 3 நாள் தான் வருவாங்க, வருஷத்துக்கு 3 நாள். இதில் ஒரு நாள் கிறிஸ்மஸ், இன்னொரு நாள் நியூ இயர், 3வது நாள் அசனம். அசனத்துக்கு மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள தான் ஆண்டவர் காணாமல் போன, இவங்களுக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேனே, இவங்களுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறேனே, ஒரு வார்த்தையை, ஒரு சத்தியத்தை சொல்றாரு. காணாமல் போன ஆடுகளை போல் இருக்கிற இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல அனுப்பப்பட்டால் ஒழிய. இப்ப நிறைய வீட்டுக்கு நான் யார் வீட்டுக்கும் அவ்வளவா போனதில்லை, கூப்பிட்டா போவேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஏன் எங்களுக்கு ஆண்டவரை தெரியாதா, ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, வேற ஏதாவது உதவி வேணுமா? எல்லா பைபிளும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஊழியர்களை குறை சொல்லுவாங்க. அதுலேயும் சில விசுவாசிகளுக்கு ஊழியர்களை குறை சொல்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். நல்ல பைபிள் படிச்சிங்களாம்மா? டெய்லி படிக்கிறேனே. இப்போ நான் சொல்கிறத படிங்க. பரிசுத்த மத்தேயு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5, 6, 2 வசனம். 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சீஷர்களை அனுப்பும் பொழுது 2 காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முதலாவது போக வேண்டிய இடம் புறஜாதிகள் நாட்டுக்கு போகாதீங்க, சமாரியா தேசத்திற்கும் போகாதீங்க. நீங்கள் போகணுன்னா காணாமல் போன ஆடுகளை போல் இருக்கிற இஸ்ரவேல் வீட்டுக்கு போங்க. அதுதான்மா வந்தோம், உங்களுக்கு காணிக்க நாங்கள் கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன மறந்துட்டாங்க. இந்த பெண்ணை பார், எப்படியாய் கதறுகிறாள், எப்படியாய் கூப்பிடுகிறாள், எப்படியாய் அழுதுகிறாள், எவ்வளவாய் விசுவாசமாய் இருக்கிறாள், என் ஜனங்கள் அப்படி கூப்பிடவில்லையே. அந்த ஆதங்கம். இயேசு பேசாம நின்னுட்டாரு. சீஷர்கள் பரிந்து வேற பேசுறாங்க. அந்த பெண் பேசுவதை நிறுத்திவிட்டு தான் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு, உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு யார் உதவி செய்ய போறா, நீங்களாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் இடத்துல கேட்கிறா. அப்ப கூட ஆண்டவர் சொல்லலை. 26வது வசனத்தில் மீண்டும் பார்க்கும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்லைன்றாரு. அப்பம் என்பது ஒரு தெய்வீக சுகம், அது என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அவங்க காணாமல் போன ஆடுகளோ மந்தையில் சேர்க்கப்பட்ட ஆடுகளோ யாராக இருந்தாலும் அது என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், உமக்கு கொடுப்பது நியாயம் இல்லை. உடனே அந்த பெண் மறுபடியும் அந்த மேஜையில் விழுந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னும். தன்னை நாய்க்குட்டி போல பணிந்து கொண்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட இதை சொல்றா. இது கரெக்டா அந்த ஒரு பெண்ணுக்கும், ஒரு கானானிய பெண்ணுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இந்த உரையாடல்களை கவனிச்சு பாருங்க. ஆழமான சத்தியம். அதில் நீங்க பார்க்கும்போது கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாரு, 28வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது, மகளே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது. அந்த கணமே அவன் மகள் ஆரோக்கியம் அடைந்தால். நல்லா கவனிச்சு பாருங்க. சில பேர் சொல்றாங்க, நாங்க மருந்து மாத்திரைலாம் எடுக்க மாட்டோம், உபவாசத்தில் இருக்கிறோம். நான் அதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லலை. பெரிதான விசுவாசம் என்றால் என்ன? ஒரே ஒரு சின்ன கேள்விதான்.
நம்ம வாழ்க்கையில் அந்த கேள்வி உங்களை அப்படியே அது கரெக்டாக அதுக்கு சூட்டபிள் ஆன்சர் வரைக்கும் உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் அவ்வளோ பாராட்டுறாரு, உன் பெரிதான விசுவாசம். இந்த பெரிதான விசுவாசம் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன செஞ்சான்? கூப்பிட்டான், சத்தம் போட்டா, மறுபடியும் பணிந்து கொண்டால், மறுபடியும் இயேசுகிட்ட உதவி செய்யும்படி கூப்பிட்டால். எதை வச்சு ஆண்டவர் பெரிதான விசுவாசம்னு சொன்னார்? அதாவது ஆண்டவர் நன்மை செய்தாலும் சரி, செய்யாமல் போனாலும் சரி, அற்புதங்கள் நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, தொடர்ந்து யார் ஒருவன் இயேசுவை பின்பற்றி போகிறானோ அதுதான் பெரிதான விசுவாசம். ஆண்டவரே இவளுக்கு தடையாக இருந்தார். சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க, அவ விட்டதாய் தெரியவில்லை. தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி போனாள், தொடர்ந்து இயேசுவை பணிந்து கொண்டாள், தொடர்ந்து ஆண்டவருடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னாள். இதுதாங்க பெரிதான விசுவாசம். அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். பிரியமானவர், முதலாவது இயேசுவை பணிந்து கொண்டால் ஆரோக்கியம். இரண்டாவதாக மீண்டும் திருப்புங்கள், மத்தேயு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கும்போது, ஒரு நூற்றுக்கு அதிபதி, அதாவது ஒரு தலைவன் அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். இயேசு இவைகளை சொன்ன பிறகு எதையோ சொல்லிட்டு வராரு. அப்பொழுது இந்த குஷ்டரோகி மாதிரியே ஒரு மனிதங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆண்டவருக்காக. அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டு, என் மகள் மரித்து போய்விட்டால், ஆகிலும் நீர் வந்தால் என் மகள் பிழைத்து விடுவார். நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை. பெரிய பணக்காரங்க, ஊரிலே சம்பந்தஸ்தருடையவன், ஒரு தலைவன், ஜபாலய தலைவன், பல ஜப ஆலயங்களை கட்டினவன், நடு ரோட்டில் நிற்கிறான். இயேசு வர்றதை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இயேசு வந்த உடனே யாரையும் பார்க்கல, ஜனங்களை பார்க்கல, உறவினர்களை பார்க்கல, தன்னுடைய சொத்து சுகத்தை பார்க்கல, நேராக போய் பாதத்தில் விழுத்தான். நம்மளாம் எந்திரிங்கன்னா கூட உக்காண்டிருப்போம், முழங்கால் படி போடுங்கன்னா கூட அப்படியே நிற்போம். ஐயோ ஜனங்க பார்க்குறாங்களே. அவன் யாரையும் பார்க்கலங்க, சமந்தஸ்துடையவன், ஜபாலய தலைவன் பைபிள் சொல்லுது. நேராக போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். விழுந்து ஆண்டவருடைய பாதத்தை தொட்டான். அது வரைக்கும் அவனுக்கு அவிசுவாசம். என் மகள் மரித்து விட்டாள். அவன் வாயிலேருந்து டிக்ளேர் பண்ணிட்டான், என் மகள் மரித்து விட்டாள். ஆனால் ஆகிலும் நீர் வந்து என் மகள் மேல் கையை வையும், அப்பொழுது அவள் பிழைத்து விடுவாள். நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வார்த்தை, அவிசுவாச வார்த்தை, அந்த இயேசுனுடைய பாதத்தை தொட்ட உடனே அவனுக்குள் ஒரு புதிய விசுவாசம். இயேசு மரணத்திலும் பெரியவர் அல்லவா, அவர் வந்தால், அவர் தொட்டால் நிச்சயம் என் மகள் குணமாகி விடுவாள், பிழைத்து விடுவாள். இன்னொரு வேத பகுதியில் லூக்கா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 49, 50 2 வசனத்தில் பார்க்கும்போது, அந்த தலைவன் வீட்டில் யாரோ வராங்க, யாருன்னு தெரியல, ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. உன் மகள் மரித்து போய்விட்டாள், நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவள் மரித்து விட்டாள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே பயப்படாத, விசுவாசமாயிரு, உன் மகள் பிழைத்து விடுவாள். அதாவது மனுஷன் சொல்கிறதுக்கும் ஆண்டவர் சொல்கிறதுக்கும் மனுஷன் என்ன பண்ணுவான், இன்னும் அதிக பயமுறுத்தி விட்டுருவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் காலி, உன் வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் அப்படியல்ல ஆண்டவர். முடிந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் மாற்றுகிறவர். அந்த மனிதன் அவன் அந்த இடத்துல அவனுடைய விசுவாசத்தை பார்க்கணும், அவன் பணிந்து கொண்டதை பார்க்கணும், இந்த பணிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்டதை பார்க்கணும். தன் மகள் பிழைப்பு. இரண்டாவது, இயேசுவை பணிந்து கொண்டால் அற்புதம். ஒரு மரித்தவரை உயிரோடு எழுப்புவது அற்புதம். பஸ் ஸ்டாண்டுக்கு போன பஸ்ஸு வந்தது என்பது அற்புதம் கிடையாது. சாட்சி சொல்லுவாங்க சில பேர், சாட்சி நல்ல உயர்வானதாக இருக்கணும். அப்படி இருக்கிற சாட்சி தான். இந்த மனிதனுடைய சாட்சியை பார்க்கும்போது, அவன் செய்த காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இரண்டாவதாக அற்புதம், ஆரோக்கியம், அற்புதம். மூன்றாவது மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தில், சீஷர்கள் எல்லாம் படகுல போயிட்டுருக்காங்க, காற்று பயங்கரமாக வீசுது, கடல் அலைகள் சீருது. அந்த நேரத்திலே ஆண்டவரை கூப்பிடுறாங்க. இப்போ இயேசு அந்த கடல் படகுலே வந்து அவர் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் அவரை பணிந்து கொண்டு நீர் தேவகுமாரன் என்று அறிக்கை செய்கிறார். மெய்யாகவே நீர் தேவகுமாரன் என்று சொல்லி
பணிந்து கொள்கிறார். ஒன்று சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள். இயேசு யார் தெரியுமா? சன் ஆஃப் காட், தேவகுமாரன். இயேசுவை தேவகுமாரன் மிகப்பெரிய சத்தியம். பல இடங்களில் அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபித்திருக்கார். பல இடங்களில் அதே இடத்துல இயேசு தான் தேவகுமாரன் என்று பேதுரு சொல்றார். இயேசு அந்த தேவகுமாரனை பணிந்து கொள்ளுங்கள். உம்மை பணிந்து கொள்ள வந்தோம். பிரியமானவர்களே, மூன்றாவது அவர் என்ன செய்தார் என்றால், ஆண்டவர் அந்த அவரை பணிந்து கொண்ட உடனே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி, மூன்றாவது பவர், வல்லமை. கிறிஸ்துவனாக இருந்துக்கிட்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு பவர்ஃபுல் மேன், விசுவாசத்திலே வல்லமை, எல்லாவற்றிலும் அந்த வல்லமை. இயேசு தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 67, 68 இந்த 2 வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அதுக்கு பேதுரு கேட்ப, நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? உம்மிடத்தில் கிருபையின் வசனங்கள், தெய்வ வசனங்கள் உண்டல்லவா? என் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசித்து இருக்கிறோம். அங்கேயும் தேவகுமாரன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நீங்கள் பணிந்து கொண்டால் ஆரோக்கியம் மாத்திரமல்ல, நீங்கள் பணிந்து கொண்டால் அற்புதம் மாத்திரமல்ல, நீங்கள் பணிந்து கொண்டால் வல்லமையை வெளிப்படுத்து. நல்லா எப்படி ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவ இப்படி பேசுகிற? ஜனங்களை கண்டா நமக்கே ஷை, வெக்கம். ஒரு பவர், இந்த வல்லமை உள்ள ஒரு கிறிஸ்துவனாக இருக்கணும், ஒரு முத்திரை கிறிஸ்துவனாக இருக்கணும். வல்லமை எல்லாருக்கும் வந்துடாது. யார் ஒருவன் தேவனை பணிந்து கொள்கிறார்களோ, பணிந்து கொள்கிறவர்களுக்கு அந்த வல்லமையை கொடுக்க வல்லவர். இயேசு என்னுடைய தேவகுமாரன், இஸ் மை சன் ஆஃப் காட், என்னுடைய தேவனுடைய குமாரன். ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யணும், ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யணும். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, யாரெல்லாம் தேவகுமாரன் அறிக்கை செய்கிறீங்களோ அவங்க எல்லாமே தேவன் அவங்களோடு இருக்காருன்னு பைபிள் சொல்லும். யாரெல்லாம் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறீர்களோ அவர்களுக்குள் தேவன் இருக்கிறார். அப்படியாக இயேசு தேவனுடைய அது ஒரு பிரேயராகவே பண்ணுங்களேன், மறந்துடாதீங்க. இயேசு தேவனுடைய குமாரன், இஸ் மை சன் ஆஃப் காட். 4ஆவதாக மத்தேயு புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரம் 9, 10, 2 வசனம். 9வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து அந்த வேத பகுதி சொல்லுகிறது. முதலாவது சீஷர்களுக்கு அவர் அறிவிக்க போன பொழுது இயேசு எதிர்பட்டு வாழ்க என்று வாழ்த்தினார். அப்பொழுது எல்லோரும் அவரை பாதங்களை தழுவி பணிந்து கொண்டார்கள். இங்கே ஒரு பணிந்து கொள்ளுதல். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பணிந்து கொள்றாங்க. பணிந்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? வாழ்க. அரசியல் கோஷம் அல்ல, மனுஷனுடைய கோஷம் அல்ல. தேவாதி தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து, தம்முடைய குடும்பங்களை பார்த்து, தம்முடைய வாயில் இருந்து சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வாழ்க. அந்த ஒரு வார்த்தை, அந்த வாழ்க என்ற ஒரு வார்த்தை ஆயில் ஃபுல்லாக போதும். எல்லாரையும் சொல்ல மாட்டார். யார் அவரை பணிந்து கொள்ளுகிறார்களோ, அந்த பணிவு யார்கிட்ட இருக்கோ, சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், அதெல்லாம் அடுத்த பக்கம். ஆண்டவர்கிட்டேருந்து அந்த வாழ்க என்ற ஒரு வார்த்தை, பிரியமானவருடன் ஆத்மா வாழ்வதைப் போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிரு. அந்த வாழ்க என்ற ஒரு வார்த்தை இந்த பணிவில் தான் இருக்கு. பணிந்து கொள்கிற இடத்திலே வாழ்க வாழ்க, என்னுடைய ஜனங்கள் வாழ்க, இந்த திருச்சபை வாழ்க, திருச்சபை ஆயர் குடும்பம் வாழ்க வாழ்க. அது பணிந்து கொள்கிறவர்களுக்கு மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கு. அதில் 17வது வசனம் அதே அதிகாரத்திலே பார்க்கிறோம். சிலர் பணிந்து கொண்டார்கள், சிலர் சந்தேகப்பட்டார். எனக்கு என்னவோ இங்கே யாரும் சந்தேகப்படுற மாதிரி தெரியல. யாருக்காவது சந்தேகம் இருக்கு? பணிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு குரூப் எப்பயுமே திருச்சபையில்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. ஒரு குரூப் நல்லா இருப்பாங்க, ஒரு குரூப்பில் அது ஏதாவது விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை குறித்து நமக்கு கவலை இல்லை. அங்கே பார்க்குறோம், 2 குடும்பத்தை பார்க்குறோம், 2 பகுதியை பார்க்குறோம். ஒன்று அவர்கள் பணிந்து கொண்டார்கள், இன்னொன்று சந்தேகப்பட்டார்கள். எதில் சந்தேகம்னு தெரியல. பைபிளில் சந்தேகமா, இல்லை நான் பேசுகிறதுல சந்தேகமா, இல்லை உண்மையிலேயே இயேசுகிட்ட சந்தேகமா, எதுன்னு தெரியல. ஆனால் அங்கே அந்த நாட்களிலே 2 குரூப் இருந்தாங்க. ஒருத்தங்க பணிந்து கொள்கிற குரூப்பு, இன்னும் இங்கு நான் சொல்கிறேன் எல்லோருமே கிறிஸ்துவை பணிந்து கொள்ளுகிற ஒரு கூட்டம். 4ஆவதாக கிறிஸ்துவை பணிந்து கொண்டால்
வாழ்த்துதல் கிடைக்கும். வாழ்க. கடைசியாக மத்தேயு எழுதின மார்க் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஒரு லேகியோனை குறித்து வாசிக்கிறோம். தூரத்தில் இயேசுவை பார்த்தவுடனே ஓடிப்போய் பணிந்து கொள்ளுகிறான். இந்த மனிதனை பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கட்டுகள், இந்த அசுத்த ஆவிகள், இப்படிப்பட்ட அசுத்த கிரியைகள் இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை தோல்வியாக தான் இருக்கும். அந்த கட்டுகள் உடைக்கப்படும் பொழுது, அந்த அசுத்த ஆவிகள் துரத்தப்படும் பொழுது, அந்த சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படும் போது, அப்போதான் அவன் வெற்றியுள்ள மனிதனாய், ஜெயம் பெற்ற மனிதனாய். இந்த இடத்துல பார்த்து இந்த லேகியோன் ஒரு தோல்வியுற்ற ஒரு மனிதனாய் கல்லை எடுத்து கையில் கீறிக்குவான். அவனுடைய இருப்பிடமே என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா ரோட்டில் அனாவசியமாக சுற்றிட்டு இருப்பான். ஒரு மென்டல். ஆனால் இயேசுவை கண்டுபிடிச்சிட்டான். தூரத்தில் பார்க்குறான். ஓடி போய் அவருடைய பாதத்தில், இவர் தான் கட்டுகளை உடைக்கிறவர், இவர் தான் என் அசுத்தாவிகளை துரத்துகிறவர், இவர் தான் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர், இவர் தான் என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் என்று அவரை பணிந்து கொண்டான். ஆண்டவர் அந்த கட்டுகளை உடைத்தார், அசுத்தாவிகளை துரத்தினார். அவன் ஒரு புதிய மனிதனாய், வஸ்திரம் அணிந்தவனாய், ஒரு புதிய மனிதனாய் மாற்றப்பட்டான். அவனுக்கு ஆண்டவர் வெற்றி கிடைத்தது. கடைசியாக ஜெயம். இயேசுவை பணிந்த 5 குறிப்பு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று, இயேசுவை நீங்கள் பணிந்து கொண்டீர்கள் என்றால் முதலாவது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்கிற அனுபவம் ஆரோக்கியம். 2வது மிராக்கல், அற்புதம். 3வது உங்களுக்கு பவர், வல்லமை. 4வது வாழ்க வாழ்க. 5வது வெற்றி. இந்த 5ம் ஒரே வார்த்தையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதுதான் இயேசுவை பணிந்து கொள்ளுதல். ஆராதனையில் அதை தான் சொல்லப்படுது. அங்கேயே அவர்கள் பணிந்தார்கள். இயேசு கற்றுக் கொடுக்கிற ஆராதனையிலையும் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவரையே பணிந்து கொள். ஆகையினால் இயேசு கற்றுக் கொடுத்த ஆராதனையிலும் கூட அவர் ஒருவருக்கே ஆராதனை மாத்திரமல்ல, அவரை பணிந்து கொள்ளுதல். ஆண்டவரை பணிந்தால் 5 விதமான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக. இது வேதம் சொல்லுகிற, நான் கதை சொல்லலை, வேறு காரியங்களை குறித்து சொல்லலை. ஆண்டவரை பணிந்து கொள்வர்களுக்கு மாத்திரமே இந்த 5 காரியங்கள். நாம் எழுந்திருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, கொஞ்ச நேரம் ஜெபிக்க விரும்புகிறோம். நாம் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரிடத்திலே ஒரு பணிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், ஒரு தாழ்மையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு அந்த பணிவு, தாழ்மை உங்களுடைய சொத்தாக இருக்கணும். உங்களுடைய சொத்து என்னவாக இருக்கணும்னா அந்த பணிவு. எப்பயுமே ஆண்டவர்கிட்ட, திருச்சபையில் எல்லா ஊழியர்கள்கிட்ட அந்த பணிவை நீங்கள் சம்பாதித்து கொள்ளுங்கள். அந்த பணியும் பொழுது கர்த்தருக்குள் இந்த இயேசுவை பணிந்து கொண்டால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், அற்புதங்களை, ஆரோக்கியங்களை, வாழ்க வல்லமை, ஆண்டவர் ஒரு வெற்றியை தருகிற தேவன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல பகல் வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த துதி ஆராதனையில் கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லி, ஆராதனை என்றால் என்ன, யாரை நாம் ஆராதிக்கிறோம், இன்று இயேசு கற்றுக் கொடுத்த ஆராதனையிலே அந்த பணிந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட 5 காரியங்களையும் ஆண்டவரே நீர் பேசுகிற தேவன், எங்கள் மத்தியில் பேசுகிற தேவன், எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன். ஆமாண்டவரே, சாலமன் கொலுமண்டத்திலே இயேசு உலாவிக் கொண்டிருந்தார் என்று பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய ஆராதனை ஆண்டவரே, ஒருவருக்கே ஆராதனை ஆண்டவரே. உம்மையே நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம், உம்மையே நாங்கள் அண்டிக் கொள்கிறோம், உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், இந்த நல்வார்த்தைகளை பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.